PSLV C50 launch, ஜப்பானோட ஆஸ்ட்ராய்ட் சாம்பிள் ரிட்டர்ன், நாசாவோட ஆர்டமிஸ் அப்டேட், இது போல பல எக்ஸைட்டிங் நியூஸ் தான் இந்த வாரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் வீக் வித் பிரணவ் எபிசோட் 2, 1, 0 and lift off. போன வாரம் சைனாவோட சாங்கே 5 ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி மட்டும் பார்க்காம நம்ம ஜப்பானோட ஹயபுசா 2 பற்றியும் பார்த்துருந்தோம். இந்த ஹயபுசா 2 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்டை ஜப்பான் யுகு ஆஸ்ட்ராய்டுக்கு அங்கே இருக்க சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண அமைச்சிருந்தாங்க. இப்போ அந்த சாம்பிள்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்த்துக்கு ரீச் ஆயிருக்கு அண்ட் அங்கே இருக்க சயின்டிஸ்ட் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால நம்ம ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பனிங் டேட் அண்ட் சினிமா ரிலீஸ் டேட் மட்டும் போஸ்ட் பண்ணாதங்க, இஸ்ரோவோட ககன்யான் மிஷினே போஸ்ட் பண்ண இருக்கு. இந்த ககன்யான் மிஷினை முன்னிட்டு இஸ்ரோ 2 அன்மேன் மிஷினை 2021 எண்டில் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த 2 அன்மேன் மிஷினுமே 2021 எண்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15th August 2022, அதாவது இந்தியாவோட 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேண்டு மிஷின் லான்ச் ஆகணும் அப்படின்னு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார். இதை பற்றி நம்ம இஸ்ரோ சேர்மேன் டாக்டர் கே சிவன் கிட்ட கேட்டப்போ, இந்த மிஷின் 15th August 2022 லான்ச் ஆகுமான்னு சொல்றதுக்கு இது ரொம்ப ஏர்லி, ஏன்னா இன்னும் நிறைய ஒர்க் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இந்த மிஷின் டைமுக்கு லான்ச் ஆகும் அப்படின்ற ப்ரேயர்ஸோட நெக்ஸ்ட் நியூஸ்க்கு மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் நெக்ஸ்ட் மென்னை 3க்கு அனுப்ப போகிற மிஷின் தான் நாசாவோட ஆர்டமிஸ் மிஷின். இந்த மிஷினுக்காக நாசா ஒரு 18 ஆஸ்ட்ரோநாட்ஸோட பேரை லிஸ்ட் பண்ணி அவங்கள ட்ரைனிங் அமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த 18 ஆஸ்ட்ரோநாட்ஸில் ஆல்மோஸ்ட் half ஆஃப் தெம் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. SpaceX ஸ்டார்ஷிப்போட 12.5 கிலோமீட்டர் ஹாப் டெஸ்ட் ஃப்ளைட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு கிராஷ் லேண்டிங்ல எண்ட் ஆச்சு. இந்த டெஸ்ட் ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஒரு 6.5 மினிட்ஸ்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்தாலும் லாஸ்ட்ல இதோட ஃபியூல் டேங்க்ல ப்ரெஷர் ட்ராப் ஆகி இதோட லேண்டிங் வெலாசிட்டி ரொம்ப ஹை ஆயிடுச்சு. இதனால இது ஒரு கிராஷ் லேண்ட் ஆயிடுச்சு. இதை பத்தி இலான் மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டெஸ்ட் ஃப்ளைட் கிராஷ் லேண்ட் ஆனதுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, ஆனா நாங்க மீண்டு வருவோம், கண்டிப்பா ஹியூமன்ஸை இன்னும் 6 இயர்ஸ்க்குள்ள மார்ஸுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. அண்ட் அவங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் இந்த டெஸ்ட் ஃப்ளைட் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக்சல் அப்படின்ற ஒரு பிரைவேட் சேட்டலைட் இமேஜிங் கம்பெனி இஸ்ரோவோட PSLVல ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. இந்த பிக்சல் அப்படின்ற கம்பெனி 2019ல அவைஸ் அகமது அண்ட் ஷித்திஜ் கண்டேல்வால் அப்படின்ற இந்த 2 பேரால தொடங்கப்பட்டது. இதை ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க 2 பேருக்கும் வயது வெறும் 21. இந்த ரிமோட் சென்சிங் சேட்டலைட் டிப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் எவ்ரி 24 hours குளோபல் கவரேஜை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல இருந்து வர ரிச் டேட்டாவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் மூலியமா அங்க இருக்க சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தோட கடைசி லான்ச்சா இஸ்ரோ December 17 அன்னைக்கு PSLV C50 3:41 PM லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 52nd லான்ச் ஆஃப் PSLVல CMS-01 அப்படின்ற கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. போன வாரம் ரிலீஸ் ஆன இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஸ்பேஸ் நியூஸை எங்களோட சேர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தடுத்து வர நியூஸை நம்ம அடுத்த வாரங்களில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. அண்ட் நம்ம போன வீடியோவில், அதாவது கிரையோஜெனிக் இன்ஜின் பற்றி போட்டிருந்த வீடியோவில் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. அந்த டவுட்டை அடுத்த லேர்ன் அபவுட் சீரீஸில் நம்ம கிளியர் பண்ணலாம். Until then, it's bye from Pranav and research teamலேருந்து ரிஷிகேஷ்.